அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாறுதலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் காரணமாக நன்மை நிறைந்த விஷயங்களாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்தெந்த விஷயங்களில் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக அடுத்த 14 நாட்களில் ஏற்படக்கூடிய சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி போன்ற கிரகநிலைகளின் மாறுதல் கடகராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் இந்த கிரகநிலைகள் நுழைகின்றன. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த இந்த கிரகநிலைகள் விரயஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயம் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான சனி 8இல் அஷ்டமாதிபதியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சனி பகவான் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சந்திக்கக்கூடிய சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் ஏற்படக்கூடிய கெடுபிடிகள் சற்று குறைந்தாலும் கூட நிச்சயமாக பெரிய அளவிற்கு சுமூகமான சாதகமான ஒரு அமைப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சாதகமாக வலம் வருகிறார். ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் லாபத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இருந்தாலும் கூட இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் சனி வலுவாக அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல விழிப்புணர்வு உத்தியோக ரீதியான பணிகளில் அதிகமாக தேவை. ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு. அந்த சிறிய தவறின் காரணமாக பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது தங்களுடைய பிரச்சனை, சொந்த குடும்ப தகராறு உள்ளிட்ட பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். அதே போன்று மற்றவர்களின் பிரச்சனையிலும் நீங்கள் தலையிட வேண்டாங்க. இதை தவிர்த்தாலே பெருமளவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக விலகக்கூடிய யோகம் உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். உறவுகள்ல வார்த்தையில் அதீத கவனம் தேவை. தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்திற்கு குரு மாறியிருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தில் சனி இருப்பதால் சற்று திட்டமிட்டு சிந்தித்து முதலீடுகளை மேற்கொள்ளலாம். மிகப்பெரிய அளவுல முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம். அளவான முதலீடும் செயல்பாடுகளும் தங்களுடைய லாபத்தை உயர்த்தி தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதால் உத்தியோகம், தொழில் என எதுவாக இருந்தாலும் சற்று அலைச்சல் கூடுதலாக இருக்கும். எனவே உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. தக்க தருணத்துல பிரச்சனைகள்ல முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. ஆனால் அதே வேளையில் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய விஷயமாக அமைவது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். குரு லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை தொட்டாலும் அவற்றில் மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ரீதியாக சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள் விலகுகிறது. சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு. உறவினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு, கொடுக்கல் வாங்கல், பணம் ரீதியான பிரச்சனை போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்வதால் பல பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும். இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் எந்தவிதமான காரிய தடையும் இல்லாமல் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை நுணுக்கமாக கையாளக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏனென்றால் மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9லும் கேது 3லும் சஞ்சரிக்கின்றன. நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது என்று சொல்லிவிடலாம். எனவேதான் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் நல்ல
முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது, மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கக்கூடிய வகையிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு இடமாகவும் ஆட்சி பலம் பெறுவதால் உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. ஆனால் பண ரீதியான பிரச்சனைகள்ல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கடின உழைப்பிற்கு நிச்சயமாக பலனை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உண்டு. சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி வலம் வருகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வேளையில் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. லாபஸ்தானத்தில் இருந்து 9ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பு காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளில் எடுப்பதால சிக்கல்களை உருவாக்கி கொள்வதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பு விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகளும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எதை செய்தாலும் அவற்றை திட்டமிட வேண்டும். கல்வி ரீதியான பணிகள் உட்பட அனைத்திலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் பெரும்பாலும் சஞ்சரிக்கிறார். 13ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வருவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னதாக லாபத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில வருமான உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு. எதை செய்தாலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் மேற்கொண்டு சிறப்பான முறையில லாபம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் பெற்று தருகிறாருங்க. ஆனால் சற்று கடினமான அலைச்சலும் தேவையில்லாத அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான அசுர வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் லாபத்தில் பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பாராத வகையில மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் பெரும்பாலும் லாபத்தில் வலம் வருவது பெண்மணிகளுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருந்த பல நிகழ்வுகள் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான சூழல் உண்டு. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளால் திக்குமுக்காடக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழல் பெண்மணிகளுக்கு உண்டு. ஆனால் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். ஆனால் அதே வேளையில் சில விரய செலவுகளை தவிர்க்க முடியாது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமத்தை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சனி, புதன், சுக்கிரன், சூரியன் என பல கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருக்கின்றன. எனவே இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி நன்மை நிச்சயம் கிடைக்கும்.